ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ, அதாவது எஸ்இஓவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வந்து 3 மெயின் டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா என்னென்னா ஒரு கீவேர்ட், அதை வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து இருக்கக்கூடிய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பெர்மாலிங்க், கண்டென்ட், ஹெட்டிங்ஸ், இமேஜஸ் இது எல்லாத்துலேயும் வந்து ப்ராப்பராக கூகுளோட கைட்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கூகுளோட கைட்லைன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம ஆப்டிமைஸ் பண்ணால் மட்டும்தான் கூகுளில் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் வந்து டாப்பில் வந்து என்ன ஆகும், ரேங்க் ஆகும். இல்லை என்ன ஆகாது, டாப்பில் வந்து ரேங்க் ஆகாது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போது கூகுளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை. இதுதான் என்னது நம்மளோட கீவேர்டு. இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறையா வெப்சைட் வந்து என்ன ஆகும், ரேங்க் ஆகும். அதில் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த வெப்சைட்டை வந்து ஆரஞ்ச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த வெப்சைட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும், டைட்டில், மெட்டா டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். இதில் டைட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டா டைட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்குல்ல, இதை என்ன சொல்கிறோன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ நம்மளோட கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை, இது வந்து இந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே வந்து என்ன இருக்கணும், ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை டைட்டில்லையும் இருக்குது, மாதிரி டிஸ்கிரிப்ஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அதுலேயும் வந்து என்ன இருக்குது, நம்மளோட கீவேர்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இமேஜஸ் இருக்கும், கண்டென்ட் இருக்கும், ஹெட்டிங்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே எங்கே இருக்கும், இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த இமேஜஸ் அதுலேயும் வந்து என்னென்னா அல் டெக்ஸ்ட் அந்த ஃபோக்கஸ் கீவேர்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போது அதே போல் நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது, அதாவது கண்ட்ரோல் யூ கொடுத்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அங்கேயே என்ன இருக்கும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டில் என்ன இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி சென்னை நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன், இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து என்ன இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்துலேயும் வந்து இந்த கீவேர்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும்போது தான் கூகுள் பாட் வந்து இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை வந்து என்ன பண்ண முடியும், டாப்பில் வந்து ரேங்க் பண்ண முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் டைப் ஆஃப் பேஜ் எஸ்இஓ, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட ரெப்புடேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வெப்சைட்டோட க்ரோத்தை வந்து என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போது இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓ மூலமாக நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நம்ம டிராஃபிக் கொண்டு வரணும். அப்படிங்கும்போது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்லிங்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ பேக்லிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட லிங்கை வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வந்து லிங்க் பண்ணி இன்டைரக்டாக நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்து கொண்டு வர்றதான் என்ன சொல்கிறோம், பேக்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போது பேக்லிங்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா வெப்சைட்லேயும் போய் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம எதெல்லாம் செக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டிஏ ஸ்கோர், ஸ்பேம் ஸ்கோர், டூ ஃபாலோ லிங்கா, நோ ஃபாலோவா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அந்த டிஏ ஸ்கோர் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அபோவ் 50 இருக்கணும். ஸ்பேம் ஸ்கோர் எப்படி இருக்கணும், பிலோ 3% இருக்கணும். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த பேக்லிங்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும், மோஸ்ட்லி டூ ஃபாலோவாக தான் இருக்கணும். இது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ டிஏ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி. இப்போ இந்த டிஏ ஸ்கோர் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 to 100 வரை இருக்கும். இப்போது நம்ம வந்து இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டிஏ ஸ்கோர் எப்படி இதாகும், எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பேக்லிங்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது
பொறுத்து நம்மளோட வெப்சைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஏ ஸ்கோர் வந்து என்னது கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் வந்து 1 to 20 இருந்துச்சுன்னா அது வந்து லோ அத்தாரிட்டியாக இருக்கும். 21 to 40 இருக்கும்போது என்னதான் இருக்கும், ஆவரேஜ் அத்தாரிட்டியாக இருக்கும். 41 to 60 இருக்குது நம்ம வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும், குட்டாக இருக்கும். அதே நம்மளோட வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் வந்து 61 to 80 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். 81 to 100 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், வெரி ஹையாக இருக்கும். இப்போ பேக்லிங்ஸ்க்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து நம்ம வந்து 10 பேக்லிங்ஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டிஏ ஸ்கோர் வந்து மேபி 15 வந்து இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்டோட நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து 100 குட் பேக்லிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களோட வெப்சைட் எப்படி இருக்கும், ட்ரஸ்டடான வெப்சைட்டாக இருக்கும். அப்போ அதோட டிஏ ஸ்கோர் வந்து எப்படி இருக்கும், 50 வந்து இருக்கலாம். மேபி 50 இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து 500 பேக்லிங்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட வெப்சைட் வந்து எப்படி இருக்கும்னா நல்ல ஹை குவாலிட்டி வெப்சைட்டாக வந்து இருக்கும். அப்போ டிஏ ஸ்கோர் வந்து மேபி எப்படி இருக்கலாம், 80 வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதுதான் பேக்லிங்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஏ ஸ்கோர் அதாவது டொமைன் அத்தாரிட்டி அதை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெப்சைட்டில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பேக்லிங்ஸ், நம்ம வெப்சைட்டுக்கு க்ரியேட் பண்ணுறோம்ல பேக்லிங்ஸ், அது வந்து நம்ம எப்படிப்பட்ட பேக்லிங்ஸாக க்ரியேட் பண்ணணும், இல்லை ஹை குவாலிட்டியான பேக்லிங்ஸாக வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும், நல்ல குவாலிட்டியான வெப்சைட்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம எதெல்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் டிஏ ஸ்கோர், ஸ்பாம் ஸ்கோர் அண்ட் டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா இது எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வந்து பேக்லிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பேசிஸில் வந்து டிஏ ஸ்கோர் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது ஒரு டிஏ ஸ்கோர் நம்மளோட வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணோம், அது எதெல்லாம் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி ஆஃப் பேக்லிங்ஸ். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பேக்லிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னது, நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி வெப்சைட் எப்படி இருக்கணும், நல்ல குவாலிட்டியான வெப்சைட்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து அந்த 3 இதை வந்து செக் பண்ணிக்கணும். அதுதான் ஃபஸ்ட் இது. ரெண்டாவது வந்து என்னன்னா, நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ். அதாவது நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் குவாலிட்டி பேக்லிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். மேலே நம்ம வந்து பார்த்தோம், இப்போ 10 பேக்லிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெப்சைட்டுக்கு டிஏ ஸ்கோர் வந்து மேபி 15 இருக்கும். இப்போ 100 பேக்லிங்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா டிஏ ஸ்கோர் வந்து 50 இருக்கும். 500 பேக்லிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா டிஏ ஸ்கோர் வந்து என்னது 80 இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து என்னது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து என்னன்னா, ரெலவன்ஸ் ஆஃப் வெப்சைட். இப்போ ரெலவன்ஸ் ஆஃப் வெப்சைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த பேக்லிங்ஸ் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் தான் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து எப்படி இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுதான் வந்து என்னது தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் ஆஃப் லிங்கிங் வெப்சைட். இப்போ இதோட மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பேக்லிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ட்ரஸ்டபிளான ஒரு வெப்சைட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணணும், அதோட டிஏ ஸ்கோர், ஸ்பாம் ஸ்கோர் அண்ட் டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா இது எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணி ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வந்து பேக்லிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்னது ஃபோர்த் பாயிண்ட். மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம வந்து வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த பேக்லிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ட்ரஸ்டபிளான வெப்சைட்டில் வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெப்சைட்டுக்கு டிஏ ஸ்கோர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லாமல் ஸ்பேமியார் லோ குவாலிட்டி வெப்சைட்டில் நீங்கள் பேக்லிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் வந்து என்ன ஆகாது, இம்ப்ரூவ் ஆகாது. இப்போது இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இப்போ 10 பேட் பேக்லிங்ஸ், அதாவது நீங்க வந்து ட்ரஸ்டபிளான ஒரு வெப்சைட்ல வந்து பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணல அப்படிங்கும்போது, இப்போ 10 பேக்லிங்ஸ் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அது ட்ரஸ்டபிளான ஒரு வெப்சைட்ல இல்ல, பேட் பேக்லிங்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதோட டிஎஸ் ஸ்கோர் வந்து எப்படி தான் இருக்கும், நம்ம வெப்சைட்டோட டிஎஸ் ஸ்கோர் வந்து லோவா தான் இருக்கும். அதே இது நீங்க வந்து ஒரு 10 பேக்லிங்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஆனா ரொம்ப என்னது ஹை குவாலிட்டியா குட்டா நீங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட வெப்சைட்டோட டிஎஸ் ஸ்கோர் கண்டிப்பா என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து என்னது 50 பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் நல்ல குவாலிட்டியாக ட்ரஸ்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெப்சைட்டோட டிஏ ஸ்கோர் வந்து என்ன ஆகும், இன்னும் நல்லா என்ன ஆகும், க்ரோ ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான பேக்லிங்ஸ் வந்து வெப்சைட்டுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரியான வெப்சைட்டில் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, அதோட டிஏ ஸ்கோர் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கூகுளில் வந்து போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்னது அமேசான் இதோட டிஎஸ் ஸ்கோர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதோட லிங்க் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிவிட்டு இப்போ நியூ டேப்பில் போய் டிஎஸ் ஸ்கோர் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இதில் வந்து நிறையா வரும். அதில் வந்து ஏஹெச்எஃப் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த லிங்கை வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு செக் அத்தாரிட்டி அது வந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த அமேசான் அதோட டிஏ ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். அமேசான் இதோட டிஏ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 92. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் டைப் டெக்னிக்கல் எஸ்இஓ, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ டெக்னிக்கல் எஸ்இஓ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட் வந்து செக்யூர்ட் வித் HTTPS, அதாவது செக்யூராக இருக்கணும். இப்போ நம்மளோட வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லும்போது நாட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து காட்டக்கூடாது. தேர்ட் வந்து என்னன்னா, வெப்சைட் ஷுட் ஹாவ் எ சைட் மேப், நம்மளோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், சைட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். ஃபோர்த் வந்து என்னன்னா, வெப்சைட் ஷுட் ஹாவ் robo.txt, அதே மாதிரி சைட் மேப் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி robo.txt அதுவும் இருக்கணும் நம்மளோட வெப்சைட்டுக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வந்து என்ன இருக்கும்னா இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிருக்க கூட புரோக்கன் ஆகியிருக்க கூடாது, அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து எப்படி இருக்கணும், சிம்பிள் அண்ட் என்னது கிளியராக இருக்கணும். இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்கு பெர்மாலிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது வந்து அதோட கேரக்டர் எப்படி தான் இருக்கணும், 60 to 75 கேரக்டராக தான் இருக்கணும் அண்ட் ரொம்ப கிளியராட்டும் இருக்கணும். அதுக்கு அடுத்தது கூகுள் ஷுட் பி ஏபிள் டு ரீட் த வெப்சைட். இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து கூகுள் ஈஸியாக என்னது ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்னணும், ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பேஜஸ் ஷுட் அப்பியர் இன் கூகுள், அதாவது நம்மளோட வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ட் பேஜஸ் வந்து கூகுளில் என்ன ஆகணும், அப்பியர் ஆகணும். அதுக்கு அடுத்தது வெப்சைட் ஷுட் நாட் ஹாவ் ரிப்பீட்டட் கண்டென்ட். இப்போ நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள நிறைய பேஜஸ் இருக்கும், அதுக்குள்ள கண்டிப்பாக என்ன இருக்கும், கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து என்ன ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது, அதான் சொல்லியிருக்காங்க. வெப்சைட் ஷுட் லோட் ஸ்மூத்லி, அதாவது நம்மளோட வெப்சைட் வந்து என்ன ஆகணும்னா லோட் ஆகும் ரொம்ப ஸ்லோ. இப்போ நம்மளோட வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. லோடிங் வந்து எப்படி இருக்கணும், ஸ்மூத்லியாக வந்து இருக்கணும். ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வெப்சைட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. அடுத்து டெக்னிக்கல் எரர் ஷுட் பி ஃபிக்ஸ்டு, அதாவது டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்மளோட வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னா 404 எரர் அப்படின்னு காட்டக்கூடாது, திஸ் பேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி வந்து காட்டக்கூடாது, அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எரர்லாம் வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வெப்சைட்டை வந்து ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெக்னிக்கல் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். டைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.